ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா யூனிக் எக்ஸ்போர்ட்டோட அப்டேட் வீடியோ. அதாவது நான் லைவ்லையும் வரேன்னு சொல்லியிருந்தேன், நான் குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகிருந்தேன். ரீசன் ஆல்ரெடி குரூப்லேயும் சொல்லிட்டேன். சரியா? அது என்ன ஏது அதை பற்றின முழு வீடியோ நான் ரொம்ப நாள் ஆச்சு யூனிக் எக்ஸ்போர்ட்டை பற்றி மனம் திறந்து நான் வீடியோ போட்டதுக்கு இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூனிக் எக்ஸ்போர்ட் எந்த லெவலில் போயிட்டு இருக்கு, என்ன ரீசன் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ். ஆல்ரெடி எம்டி நவீன் சார் ஒரு 3 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. 6ஆம் தேதியோட வெப்சைட் வேலட் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு. இன்னைக்கு 6ஆம் தேதி இன்னையோட க்ளோஸ் ஆயிருச்சுங்கிறது தான் உண்மை. அடுத்து என்ன சொன்னார், 2-3 daysல நான் ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணிடுவேன், நாளைக்கே இஷ்யூ பண்ணிடுவேன். அதுக்கடுத்து துபாய் ஒரு டீம் போய் பார்க்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாரு. அதுக்கடுத்து இந்த டேட்டா ஃபுல்லாக எடுத்து சென்னை ஹைகோர்ட்டில் நம்ம காம்ப்ரமைஸ் கமிட்டியில் போய் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க எம்டி நவீன் சார். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். முக்கியமாக நம்ம குமரேசன் சாருக்காக தான் இந்த வீடியோ முழுசாக நான் மேக் பண்ணுறேன், வேற யாருக்காகவும் கிடையாது. குமரேசன் சார், நீங்கள் சொன்னீங்க நான் படப்படப்படான்னு பேசுகிறேன், நான் கோவப்பட்டு பேசுகிறேன், நீங்கள் பணம் போடலை சார், உங்களுக்கு அதோட வலி தெரில, உங்களுக்கு அதோட வேதனைகள் தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். உண்மைதான் சார், என்னோட ஹேபிட் நேச்சுரல் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இயற்கையிலே அப்படி தான், ரொம்ப கோவப்படுவேன், நேர்மையாக இருப்பேன். நேர்மையாக இருக்கவங்களுக்கு சுருக்குன்னு கோவம் வரும் சார், அது உண்மையான விஷயம். இன்னைக்கு நான் ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட்டேன், உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தேன்னா சாரி, நான் அதான் ஓப்பன் பொது வழியில் கேட்டுக்கிறேன். எனக்கு அதில் பயமே கிடையாது. ஏன்னா வயசில் மூத்தவர், நீங்கள் நேர்மையான ஆள், அதுக்கு நான் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு பின்னாடி ஒரு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க, அவங்க சேஃப் ஆயிடுறாங்க. அது உங்களுக்கு இன்னும் புரியலை, எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. சரியா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னாடி உங்களை நிப்பாட்டிடுறாங்க. எங்களால் உங்களை எதிர்க்க முடியல, இல்லை ஒன்றும் செய்ய முடியல. அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்காக உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு அமைதியாயிட்டு அமைதி செஞ்சுட்டு இல்லை நல்லது நடக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் திரும்பி வந்துடுறோம். ஏன்னா குமரேசன் சார் நல்லவர், அவர் சொன்னால் நல்லா இருக்கும், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், 3 நாளைக்கு முன்னாடியே தெரியும் நம்ம சுமதி அம்மா அவங்களோட பணத்தை கேட்கறதுக்காக அவங்க லீடரை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடியே தெரியும். நேற்று நைட்டு நீங்கள் தான் மெசேஜ் போட்டு விட்டீங்க இந்த மாதிரி காலையில் போக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் மூலமாக அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பேசி திரும்பி வாங்க வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்க, பேசாமலாம் இல்லை, எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க, எனக்கு பணம் வேணும் சார், என்னோட வாழ்வாதாரமே போச்சு அப்படின்னு சுமதி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வலி இருக்கு சார். நீங்க சொல்றீங்க 40,000 குடும்பம் எல்லாமே இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா யாருக்கு வலிக்குதோ அவங்க தானே சார் ரொம்ப அழுவாங்க. நீங்க ஏன் அழுகுறீங்கன்னு போய் கேட்டீங்கன்னா இது என்ன நியாயமா இருக்கு சார்? அவங்களுக்கு வலி தாங்க முடியல, அவங்க அழுகுறாங்க. சரியா? அதை பத்திலாம் நம்மளுக்கு கவலையே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதுவே நீங்க ஒரு வார்த்தை விட்டீங்க, என்னைய மீறி யாராலையும் போய் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டீங்க. அது ரொம்ப தப்பு சார். நீங்க பொது வழியில விட்டீங்க, நானும் உங்களுக்கு பொது வழியில சொல்லிடுறேன். உங்களை மீறி வாங்க முடியாமலாம் இல்லை. நீங்க நல்லவரே, நீங்க நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாட்டும் நம்ம செந்தில் சாரா இருக்கட்டும், இல்ல செல்வம் சாரா இருக்கட்டும், பூமி சாரா இருக்கட்டும், உங்களை முன்னாடி நிப்பாட்டி இருப்போம். உங்களை மீறி போய் வாங்க முடியாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு காரணமும் இல்லை சார். சரியா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தவறான உங்களுக்கு ஒரு புரிதல். சரியா? நீங்க இல்லைன்னா இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு நிலைமையை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பான ஒரு விஷயம். சரியா சார்? காவல்துறை இருக்கு, நீதி இருக்கு. 5 வருஷம்னா 10 வருஷம் கூட கிடைக்கும் சார். ஆனா நீங்க இந்த வார்த்தை சொல்லி எப்படி அவன் வாங்கிடுவான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருந்தீங்க. சரியா சார்? அது எனக்கு மனசு ரொம்ப குத்துச்சு. அடுத்து அவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப ஒரு 7-8 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 7-8 பேர் போனவங்கள அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி, அவங்க வீடு, அவங்களோட பிரதர் வீடு, தம்பியோட வீடு, எல்லாமே வீடு, அந்த இடத்துல அவங்க பணம் கொடுத்தவங்க கேட்க போயிருக்காங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன் வரப்போறாங்கன்னு நைட்டே தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப அந்த இடத்த அவங்க அந்த மிஸ்பிஹேவ் பண்ணி எச்சி துப்பி அது பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி இது செஞ்சது நியாயமா? ஏன்னா பணம் இழந்தவங்க கேட்க தான் செய்வாங்க. நீ 3 வருஷமா நீங்க அவங்க சொல்லுவாங்க, இவங்க பேசினாங்க, அவங்க பேசதான் செய்வாங்க. அப்ப அன்னைக்கு எம்டி நவீன் சார் மக்கள் முன்னாடி காலில் விழுந்தாரு, அது உங்களுக்கு தப்பா தரல. இன்னைக்கு அவர் பிரதர் சாரிம்மா, வாங்கம்மா, உட்காருங்கம்மா, சேர் போடுறேம்மா, டீ சாப்பிட்றீங்களாம்மா, தண்ணி குடிங்கம்மா, நான் எம்டி நவீன் சார்ட்ட பேச வைக்கிறேம்மா, இல்லை குமரேஷ் சார்ட்ட பேச வைக்கிறேம்மா, ஒரு 2-3 daysல நல்லது நடக்குமா, அப்படி ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசி உட்கார வச்சு அவங்க நல்லபடியாக சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் செஞ்சதும் தப்பு,
ஆனா எல்லா தப்பையும் இவங்க ஏன் போனாங்க, இவங்க சார் யாருக்கு வலிக்குதோ அவங்க போக தான் சார் செய்வாங்க. எவ்வளவு சார் கட்டுப்படுத்த முடியும் குரூப்பை? நீங்க சொல்லுங்க, எவ்வளவு கட்டுப்படுத்த முடியும்? அதனாலதான் இப்ப நான் உங்களை அட்மின் ஆக்கியிருக்கேன். எல்லாரும் உங்களை கேள்வி கேட்பாங்க, இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு வரணும்னா என் யூடியூப் இருக்கு, என் லைவ் இருக்கு, நான் வந்து பேசிக்கிறேன் மக்கள்கிட்ட. ஏன்னா உண்மையை பேச நீங்க அப்புறம் சொல்றீங்க மாணிக்க சார் நீங்க மிரட்ட வேணாம் உருட்ட வேணாம். சார் நான் யார் சார் உங்களை மிரட்டுறதுக்கு? நான் அன்னைக்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு முதல் சர்டிபிகேட் கொடுத்தது நான் தான். ஏன்னா நீங்க நல்லவர். நீங்க நல்லவருன்னு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி வேலை பார்க்குறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அவங்கள கொஞ்சம் எதிர்த்து கேள்வி கேளுங்க சார். உங்ககிட்ட இருக்க ஆதாரங்களையும் உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸையும் மக்கள் முன்னாடி வைங்க சார். ஏன் யூடியூப்ல தான் கொடுக்கணும் இல்லை, நீங்க குரூப்ல போட்டு விடுங்க போதும். சரியா? மக்கள் முன்னாடி வைங்க. இவங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, இவங்க இவ்வளவு சொத்து வாங்கியிருக்காங்க, இவங்க இடம் வாங்கியிருக்காங்க, எல்லா ஆதாரங்களும் இன்க்ளூடிங் நவீன் சார், பிரபு, பிராங்க்லின், எல்லா டாப் லீடர்ஸ் எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எங்க இடம் வச்சிருக்காங்க, எல்லா ஆதாரங்களும் குமரேஷ் சார் உங்ககிட்ட இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் தான் சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இல்லை. சரியா? உங்களுக்கு இந்த விஷயத்துல என்னைய விட ரொம்ப அனுபவம் அதிகம், எல்லாமே அதிகம். உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க அதை பொது வெளியில வெளியிட மறுக்கிறீங்க. அதுக்கு நீங்க காரணம் சொல்றீங்க, சார் அவங்க வெளியிட்டா தப்பாயிரும், அவங்கள காப்பாற்றணும், அப்படி பண்ணா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றீங்க. சார் தலையே போகுது என்ன ஆனா என்ன சார்? சரியா? இவங்க சொல்றாங்க பணம் வாங்கல, அவங்க சொல்றாங்க பணம் இருக்கு. இப்ப எம்டி நவீன் சார் சொல்றாரு, நான் வந்து ஒரு சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். யாரு போய் பார்த்தா? எந்த அக்கௌண்ட் வழியா வெளியே போச்சு? அதை யாராவது காட்டினாரா? காட்டல. சரி சார், எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, எந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அது இன்னைக்கு எவ்வளவா இருக்கு, அதை பத்தின டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. நம்மளும் 100 தடவை உங்ககிட்ட கேட்டேன். ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா அவர் வந்து சொல்லணும்னு விருப்பப்படல, பிளஸ் நீங்க கேட்கணும்னு விருப்பப்படல. சார் பணம் இழந்தவங்களுக்கு தான் சார் அதோட வழி தெரியும். நீங்க சொல்றீங்க பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச நாள். எல்லாத்துக்கும் ஒரு எல்லைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. அந்த பொறுமையை தாண்டிட்டா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நடந்தது அதுதான். சுமதி அம்மா இடத்துல யாராக இருந்தாலும் அது நடக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்க வந்து குரூப்பை கட்டுப்படுத்துங்க, அட்மின் வந்து பார்க்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்றீங்க. சார் குரூப்பை எல்லா நாளையும் கட்டுப்படுத்த முடியாது சார். சரியா? அவங்க என்ன ஆடு மாடா கட்டி போட்டு வைக்கிறதுக்கு? மனிதர்கள் சார், எமோஷன் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இப்போ பணம் போடாத எனக்கே இவ்வளோ எமோஷன் இருக்கு, கோடிக்கணக்கில் இழந்த எவ்வளோ இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா சார், நாங்கள் வந்து அப்படி பேச முடியாது சார், நாங்கள் லட்சக்கணக்கில் இழந்திருக்கோம் சார். நீங்கள் எங்ககிட்ட பேச வேணாம் சார். யார் உங்களை ஏமாத்தினாலும், யார் உங்களை இது பண்ணாலும் அவங்க கிட்ட பேசுங்க சார். அவங்க கிட்ட பேசுங்க. அவங்ககிட்ட பேசி ஒரு சண்டை போட்டு ஒரு ஆடியோ போட்டு விடுங்க குரூப்ல. நான் வந்து இன்னைக்கு அவர் பிரபுவை திட்டினேன், நான் வந்து அவர் தம்பியை திட்டினேன், நான் வந்து இவரை திட்டினேன், இன்னைக்கு நான் வந்து சண்டை போட்டேன் அப்படின்னு ஆடியோ போட்டு விடுங்க. உங்களுக்கு யார் வேணான்னு சொன்னா? அப்ப நீங்க வந்து எங்க சைட்ல எங்க மேல அமுக்க பாக்குறீங்களே தவிர ஆப்போசிட் சைட்ல நீங்க அதை வந்து அமைதியாகிறீங்க, இல்ல நீங்க என்ன பேசுறீங்க விஷயத்த வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க. அது வந்து என்ன ரீசன் தெரியாது. நீங்க வந்து அதை வந்து அமைதியா இருக்கலாம், பை சான்ஸ் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எந்த விதமான பங்கமும் வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு சார். சார் ரெண்டு பக்கமும் போறதுக்கு பேர் தான் சார் காம்ப்ரமைஸ். ஒரு பக்கம் மட்டுமே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது காம்ப்ரமைஸ் கிடையாது சார். சரியா? நான் அதான் அந்த குரூப்லயும் ஆடியோ மெசேஜ் போட்டு விட்டுருந்தேன். குச்சி நம்ம கையில இருக்கணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, குச்சியை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டீங்க. அவர் எப்படி குச்சியை தூக்குறாரோ அது மாதிரி நம்ம ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது தப்பான விஷயம் சார். சரியா? குச்சி நம்ம கையில இருக்கணும். நம்ம கையில இருந்தாதான் நம்ம சொல்றதை அவரு கேட்கணும். ஏன்னா ஜெயிலுக்கு போகாம இருக்கிறது அவரு. மக்கள் பணத்தை திருடினது யாரு? அவரு. மக்கள் பணத்தை இப்ப திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னது யாரு? அவரு. பேலட் ஓபன் பண்ண சொன்னது யாரு? அவரு. அதுக்கடுத்து அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சது மக்கள். இப்ப எங்க சார்னு கேட்டா பதில் இல்ல. சரிங்க சார், அந்த ஏடிஎம் கார்டுன்றீங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏடிஎம் கார்டே கிடையாது. சரியா சார்? அது எந்த பேங்க் இஷ்யூ பண்ணல. எஸ்பிஐ இஷ்யூ பண்ணுதா, இல்ல ஹெச்டிஎஃப்சி இஷ்யூ பண்ணுதா, ஐசிஐசி இஷ்யூ பண்ணுதா, எந்த பேங்க் இஷ்யூ பண்ணுதுன்னு சொல்லுங்க. அது ஒரு சொசைட்டி. உங்களுக்கு தெரியலன்னா வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல போய் பாருங்க சார். உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க தெரியாத மாதிரி இருக்கீங்களா, இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. அது ஒரு சொசைட்டி. இப்போ உங்களுக்கு கொடுக்க போறிய கார்டு ஒரு வகையான கிரெடிட் கார்டு. நார்மல் கிரெடிட் கார்டு கிடையாது. அது வந்து கார்பரேட் கிரெடிட் கார்டு இல்ல கம்பெனி கிரெடிட் கார்டுன்னு சொல்லிக்கலாம். சரியா? அந்த கம்பெனி கிரெடிட் கார்டு மூலமா அந்த கிரெடிட் கார்டோட லைஃப் டைம், அதாவது ஒரு வருஷத்துக்கு இல்ல 5 வருஷத்துக்கு அந்த கார்டோட வேலிடிட்டி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த கார்டு எடுத்துக்கலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த கார்டு இன்வேலிட் ஆயிரும். அந்த 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி. இப்ப ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேல கேஷ் எடுக்க முடியாது இதுல. ஆனா கார்டை வச்சு ஸ்வீப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க செல்போன் வாங்கிக்கலாம், லேப்டாப் வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம்.
பலசரக்கு ஜாமான் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அதாவது ஸ்வீப் மிஷின்ல நீங்க ஸ்வீப் பண்ணிக்கலாம் எவ்வளவு நாளும். ஆனா கேஷா எடுத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேல உங்களால பணமாக எடுக்க முடியாது. இது வந்து நான் சொல்லல சார், இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. பை சான்ஸ் மாணிக்க சார் வந்து பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், நான் எவிடன்ஸோட போடுறேன். எந்த கார்டை நீங்க சொன்னீங்களோ அந்த ரெட் கலர் கார்டு இந்த இருக்கு, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வெப்சைட்ல இருக்கு, யாருனாலும் போய் பார்க்கலாம், நான் தான் கிடையாது, நீங்க போய் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இது மும்பைல இருக்கிற கம்பெனி. இந்த சொசைட்டி இருக்கிற மும்பைல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற கம்பெனி. நீங்க கூகுள் மேப்ல போய் இந்த லொகேஷன் அடிச்சு சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி ஏதாவது நியர்பை கம்பெனி இருக்கா, இல்ல யாராவது உங்க நண்பர்கள் மும்பைல இருப்பாங்க, எல்லாரும் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த இடத்துல போய் இந்த கம்பெனி போய் ஏன் அவங்க நம்மளுக்கு கார்டு தரணும், என்ன காரணம், அவனுக்கு என்ன வைத்த வழி, அப்ப என்ன ரீசனுக்காக கார்டு வாங்கணும்னே தெரியாது. இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கா, நாளைக்கு இந்த கார்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, இல்ல எக்ஸஸா ஒரு அமௌண்ட் கட் ஆயிருச்சு, இல்ல டபுள் என்ட்ரி ஆயிருச்சு, யார்கிட்ட போய் கேட்பாங்க? கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? இப்போ பேங்க்னா பேங்க்ல போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்துடலாம். இதுக்கு எங்க மும்பை கேஷர் போவாங்க? அந்த ஃபோன் நம்பர் இருக்கு, உங்கள யாராவது அந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சு யாராவது பேசினாங்கன்னா சொல்லுங்க. சரியா சார்? இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு சார். எதுவுமே தெரியாம நம்ம கண்ணை மூடிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம் கார்டு வரதே கஷ்டம். சரி, வந்துருச்சுனாலும் அதில் 10 லட்சம் வரைக்கும் தான் அதுக்கு டைம். சரி, கேஷா எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய். இப்போ இவர் கொடுத்துருக்க மாதிரி 9 லட்சம் ரூபாய் நெருக்கி கொடுத்துருக்காரு. இப்போ 9 லட்சம் ரூபாய் வருமானு தெரியாது, ஏன்னா அது வந்து வேலட்ல இருக்கு. வேலட்ல இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமா, இது எப்படி வரப்போகுது, எவ்வளவு வரப்போகுது, அந்த வரதுக்கான லிமிடேஷன் எவ்வளோ அதுவும் தெரியாது. சரி, வந்ததுக்கு அப்புறம் பணம் வித்ட்ரால் பண்றாங்கல்ல, அந்த வித்ட்ரால் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல பண்ண முடியாது. பை சான்ஸ் அவர் 50,000 ரூபாய் கொடுத்துடுறான்னு வச்சுக்கோங்க, இந்த 9 லட்சம் ரூபாயை நம்ம வித்ட்ரால் பண்றதுக்கு பணமா 18 மாசம் ஆகும் சார். 18 மாசம் ஆகும். சரியா சார்? இது என்ன சார், இது என்ன மாதிரி இது சார்? இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாதா சார்? இவர் ஏடிஎம் கார்டு கொடுக்கறதே ரொம்ப பெரிய கஷ்டம், இப்ப அதுக்கே இந்த நிலைமையா இருக்கு. சரி, கொடுத்தாலும் இப்படி ஆகும் சார். நம்ம கொடுத்தது பணம், அவர் இப்ப இப்படி பண்றாரு, இது ஏன் பண்றீங்க, எதுக்காக பண்றீங்க, ஒரு நார்மல் அக்கௌண்ட்ல போட்டு விட வேண்டியதானே? இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா தெரியாது. சரி, நீங்க போட்ட அந்த 150 கோடி எங்க சார் இருக்கு, ஏது சார் இருக்கு, எப்படி சார் இருக்கு, எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டா தெரியாது. ஏன்னா கண்ணு முன்னாடி பார்த்த ஸ்ரீலங்காவே ஒண்ணு இல்லைன்ட்டாரு. இப்ப கண்ணுக்கு தெரியாத வெளிநாட்டுல போய் என்ன சார் பார்க்க போறாங்க? திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கேமராமேன், எடுக்கிறது எல்லாமே அவரு, அதை பார்க்க வைக்கிறது நம்மள. சரியா? அவருக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும்தான் அவர் உங்களுக்கு காட்டுறாரே தவிர நமக்கு என்ன தேவையோ நம்ம கேட்கறத அவர் கொடுக்க மாட்டேன்றாரு. இது ஏன்னு தெரியல சார். சரியா? உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்க சொல்லுங்க, குரூப்லயே போட்டு விடுங்க. சரியா? ஏன், எதனால, என்ன ரீசன். அப்புறம் நீங்க சொன்னீங்க ஜூலை 15ஆம் தேதி பணம் வரலன்னா என் தலைமையில போராட்டம் நடக்கும்னு. இப்போ வரைக்கும் பணம் வரல சார். உங்க தலைமையில எப்ப போராட்டம் நீங்க தான் சார் அறிவிக்கணும். இன்னும் நீங்க கேட்டிருக்கீங்க 3 to 5 days கேட்டிருக்கீங்க. நீங்க ஒரு வாரம் 10 நாள் கூட எடுத்துக்கோங்க சார். பணம் வரவில்லை என்றால் யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் முன்னாடி ரெண்டு போராட்டம் நடத்தணும், மக்கள் எல்லாம் உங்க பின்னாடி வருவாங்க. இது உண்மை. இன்னைக்கு வரைக்கும் நாங்க குமரேசன் சார் மேல ரொம்ப 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 மரியாதை வச்சிருக்கோம், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனா நாங்க குமரேசன் சார் மேல வச்சிருக்கிறதுக்கும் குமரேசன் சார் அவங்க மேல வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். எங்களுக்கு தெரியும் எங்க குமரேசன் சார் பத்தி, ஆனா நீங்க அவங்கள கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வைங்க, ஒரு சண்டை போட்டு வைங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கோம், எங்களுக்கு பின்னாடி அவ்வளவு மக்கள் இருக்காங்க சார். நீங்க சொல்றீங்க எல்லாரோட காசையும் வாங்கி தரதான் சார் நான் போராடுறேன் சார். சத்தியமா உண்மைதான், நீங்க எல்லாரோட காசையும் வாங்குறதுக்கு போராடுறீங்க சார். நாங்களும் எங்க காசை வாங்க, நல்லா காசே போடல சார், எங்க காசு வாங்குறதுக்காக போராடுறோமா? யாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு காசை வாங்கி தரதான் சார் போராடுறாங்க. எல்லாருமே அதோட நோக்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தது எதால? யூனிக் எக்ஸ்போர்ட்டால. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு நோக்கத்துக்காக தான் ஒன்று சேர்ந்திருக்கோம். ஒன்று சேர்ந்த நோக்கம் வேற, உங்களோட கருத்து வேற, என்னோட கருத்து வேற. ஏன்னா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நெத்தி அடிதான். நம்ம பிரிச்சு பேசுற பழக்கமே கிடையாது. என்னைய நேரடியா பார்த்தாலும் 2 பேர், ஒன்று பூமி சார், ஒன்று செல்வம் சார். இது போக இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் குரூப்ல என் கூட சர்வீஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. மாணிக்கு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். எனக்கு உண்மையே பேசி பழக்கம் சார். பொய்யே எனக்கு பேச தெரியாது. என் மனசுல என்ன இருக்கோ, என் மூளையில என்ன இருக்கோ நான் உடனே பேசிடுவேன். சரியா? மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நடிக்க தெரியாது சார். இப்ப நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா, நான் நிறைய உண்மையை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன் சார், வெளியே எனக்கு அப்படி தெரியாது சார். எதுவா இருந்தாலும் தேங்காயை போட்டு உடச்சிருவேன். அதனாலதான் நான் சொல்லுவேன், நான் உருட்டலாம் மாட்டேன். தேங்காயை வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் உடச்சு விட்டுருவேன். சரியா? என்னால ரொம்ப நாள் உருட்டலாம் முடியாது.
அதே மாதிரி நீங்கள் வெஞ்சர் கேபிட்டல்னு சொன்னீங்க. சரி, வெஞ்சர் கேபிட்டல் இருக்கிற அமௌண்ட்டை வாங்கி கொடுங்க சார். அங்கே போய் 369ல் போய் அங்கே அவர்கிட்ட பேசி வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் பேச்சே எடுக்க மாட்டேன்றீங்க. சரி, இந்த கமெண்ட் செக்ஷனாவது மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெஞ்சர் கேபிட்டல் ஜி பூம்பா அந்த இது சோழி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வாங்கிட்டாங்க, எல்லாரும் வாங்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் தான் வருது. இது உண்மையா பொய்யா, இல்லை இருக்கா, இல்லை கொடுக்கலையா, இல்லை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கியிருக்காங்களா, யார் யார் வாங்கியிருக்காங்க, ஏன் வாங்கினாங்க, மக்களுக்கு வந்து சேருமா, இல்லை லீடர்ஸ் அங்கேயே பங்கு போட்டுக்கிட்டாங்களா, இல்லை அந்த பணம் தான் நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு மூலமா இங்கே வரப்போதா, இதை பற்றின முழு தகவல் யாருக்குமே தெரியாது. சரியா, பை சான்ஸ் வெஞ்சர் கேபிட்டல் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து தான் இந்த ஏடிஎம் கார்டுக்கு உங்க அக்கௌண்ட்ல போட போறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இல்லை அந்த படத்தை அப்படியே முடிச்சிட்டாங்களா, இல்லை அவர் தர முடியாதுன்ட்டாரா, இல்லை போலீஸ் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரா, இது யாருக்கு சார் தெரியும்? சார், வெஞ்சர் கேபிட்டல் பற்றி நீங்கள் என்ன ஏது அதோட உண்மைத்தன்மை என்ன அதுன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லுங்க சார். ரொம்ப பேர் பணம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரியா, அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா, இருக்கா இல்லையா, அதை பற்றி என்ன ஏதுன்னு சொல்லுங்க சார். மற்றபடி நான் திரும்பவும் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். வெஞ்சர் கேபிட்டலில் இருக்கிற அமௌண்ட் இருக்கா இல்லையா, அதோட உண்மைத்தன்மை என்ன, அது இருக்குன்னா எப்போ போய் வாங்குறது, இல்லைன்னா ஏன் இல்லை, யார் எடுத்தா, யார் கொடுத்தா, எப்போ கொடுப்பாங்க, எப்போ கொடுத்தது, இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்டால் அதுக்கான பதில் வரமாட்டேங்குது சார். மறுப்புறாங்க, பேச மாட்டேன்றாங்க. கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க பயமா, எனக்கு யாரும் பயமுறுத்த முடியாது, என்னை யாரும் செய்ய முடியாது அப்படின்றீங்க. சார், நான் யார் சார் உங்களை பயமுறுத்த? எனக்கு அது அவசியமே கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. நான் அதை ஓப்பன் வெளியில் யூடியூப்பில் சொல்லிடுறேன். சரியா, ஏன்னா இத்தனை லீடர்ஸில் ஒரு லீடர் முன்னாடி வந்து செய்கிறாரு, அது குமரேஷ் சார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரியா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார். ஆனால் நீங்கள் நம்புகிற ஆள் உண்மையாக இருக்காரா அதை கொஞ்சம் செக் பேக் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. சரியா, கண்ணை மூடிட்டு யாரையும் நம்பாதீங்க சார். சரியா, ஏன்னா மக்கள் எல்லாம் உங்களை நம்புறாங்க, என்னைய நம்புறாங்க, செல்வம் சாரை நம்புறாங்க, பூமி சாரை நம்புறாங்க, திருவர் சார் நம்புறாங்க, இதுவும் முன்னாடி இருந்து வேலை செய்வங்க நம்புறாங்க. இப்போ நம்மளோட வேலை நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ, யார் நம்ம முன்னாடி இருக்காங்களோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க மன ரீதியாக எப்படி இருக்கு சார், பேப்பர் தான் சார் பேசும். வாய் வார்த்தை நம்பாதீங்க சார். வாயில நானும் வட சொல்லலாம் சார். எனக்கு அமெரிக்காவில் 1000 கோடி இருக்கு, ஐரோப்பாவில் 5000 கோடி இருக்கு, அங்கால 10,000 கோடி இருக்கு, நானும் போட்டா விடலாம் சார். வாயால சொன்னா வந்துருமா சார்? சரியா, இப்ப வரைக்கும் அதான் சார் நடக்குது. வாயாலேயே வட சொல்றாங்க, வாயால வட சுட வேணாம் சார். எங்க இருக்கு, என்ன இருக்கு, எப்ப கிடைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள்? இல்ல தர முடியாது, நீங்க கேஸை பார்த்துக்கோங்க, கோர்ட்டை பார்த்துக்கோங்க, உங்க வேலையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் சார். சரி, ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜு, கோர்ட்டு, வக்கீலு, போலீஸ் இப்படி பார்த்துருவாங்க சார். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாரு அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாரா, ஏடிஎம் கார்டு கொடுக்க போறாரா, இல்ல கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டு கொடுக்க போறாரா, இந்த ஏடிஎம் கார்டு கிரெடிட் பேஸ்லையா டெபிட் பேஸ்லையா, இது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரியா, இது என்ன ஏது, ஏன் இது பேங்க்ல இருந்து இஷ்யூ ஆகாம சொசைட்டில இருந்து இஷ்யூ ஆகுது? ஏன்னா இந்த வெப்சைட் இருக்கு, இன்னைக்கு எல்லாருமே படிச்சவங்க அந்த வெப்சைட்ல போய் பாருங்க. நான் போய் சொல்றதானே போய் பாருங்க, அது கரெக்டா தப்பா என்ன ஏது, யாரோ ஒருத்தர் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் கொடுக்குறாருங்கிறதுக்காக கண்ணை மூடி நம்ம எல்லாம் பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் அதில் பின் விளைவுகளை சந்திக்க போறது இண்டிவிஜுவல் மட்டும்தான். சரியா சார், அதனால என்ன எதுன்னு செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க. சரியா, யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. 1க்கு 2 தடவை நீங்க போய் செக் பண்ணுங்க. சரியா சார், வெயிட் பண்ணுங்க. குமரேஷ் சார் இருக்காரு, நல்லது செய்வேன்னு சொல்லியிருக்காரு, செய்யலாம்னா நானே முன்னாடி விட்டு பண்ணுவேன்னு இருக்காரு. அதனால நம்புவோம், செய்வோம். வேற எதுவும் இல்லை, நான் கூட தான் இருக்கேன். என்ன எது நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.